ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கிளாத் வந்து எடுத்திருக்கோம். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கிளாத்தும் வேறு ஒரு கிளாத்தும் எடுத்திருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத் 30 பாயிண்ட்டு கேன்வாஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ லைனிங் கிளாத் மெயின் கிளாத் இருக்குது. இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் 5.25, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 9.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 9.5 இன்ச்சு. இப்போ பாருங்கள், இந்த நெக்கோட முழு உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நெக்கோட ஒரிஜினல் அளவு 9.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 3.5 இன்ச்சு ஹைட்டில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், மேலே ஒடுக்கமாக வந்துட்டு கீழே போக போக கொஞ்சம் அகலமாக நம்ம போட்டுக்கலாம். இந்த நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அகலத்தில் நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரிஜினல் அளவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக கட் பண்ணிட்டோம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கலாம். 2 துணியையுமே சேர்த்து வச்சு கரெக்டாக வச்சுட்டு நழுவாமல் இருக்க இது போல் பின் குத்திக்கலாம் வரிசையாக. இப்போ நெக்கு ஃபுல்லாகவே பின் குத்தியாச்சு. உள் ரவுண்டு பாருங்கள், அதே ஷேப்பை ஒட்டியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை ஒட்டியே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அந்த பிசுரில் பாருங்கள் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், ஒரே அளவாக சேமாக 1/2 இன்ச்லேயே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கெட்டி தையல் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த லைன் மேலேயே அழகாக நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டே நம்ம வந்து தச்சுக்கலாம். கார்னர் வரக்கூடிய பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். முடிக்கும் போதும் பாருங்கள், கரெக்டாக கெட்டி தையல் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வளைவு நெளிவு இருக்கக்கூடிய நெக்குங்கிறனால ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கீழே சென்டரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த பின்னெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போடாமல் நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேலே அப்படியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான், சேஃப்டிக்காக இந்த தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். இது போல் பாருங்கள், நல்லா விரித்து வச்சு அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த லைனிங் கிளாத்தை பாருங்கள், உள் பக்கமாக நம்ம வந்து அழகாக நீட்டாக தள்ளி விட்டுட்டு நெக்கோட ஷேப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வரைக்குமே அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இது போல் பாருங்கள், அதோட சுருக்கத்தையெல்லாம் அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு பாருங்கள், ஒட்டிலே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த துணி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேய்ச்சா நூல் கண்டிப்பாக இருக்கணும். தையல் பொடி தையலாக இருக்கணும். ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் வளைவு நெளிவு வராமல் கரெக்டாக நேராக இருக்க மாதிரியே தைச்சிக்கணும். இந்த தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு கவனமாக அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நெக்கில் வந்து படிமான தையல் போட்டுட்டு அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாருங்கள், இடுப்பு சைடு 2 துணியுமே சேர்த்து வச்சுட்டா 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் அழகாக நேராக இருக்கணும். பொறுமையாக தைச்சி வரணும் பாருங்கள். இப்போ இன்னொரு தையல் நம்ம அழகுக்காக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். 2ஆக மடித்து 1/2 இன்ச் அகலமும் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டில் இது போல் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே ஒரே அளவாகவே இது போல் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். கேன்வாஸை இது போல் 2ஆக மடிச்சுக்கலாம். நம்ம பத்திரமா வச்சுருக்கக்கூடிய அந்த நெக்கோட ஷேப் இருக்குது பாருங்களையா, அந்த 3.5 இன்ச் உயரத்தில் அந்த பகுதியை எடுத்துட்டு மடிப்பு பகுதியும் கரெக்டாக மடிப்பு சைடு வச்சுட்டு இந்த லைனிங் கிளாத்தோட அவுட்லைனை பாருங்கள் அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி ஷேப்பில் அதே மாதிரி மெத்தட்லேயே வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா குழப்பமே இருக்காது. இப்போ மேலே மட்டும் அப்படியே விட்டுட்டு சைடில் மட்டும் பாருங்கள், ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் 1.5 அல்லது 1.25 அந்த அகலத்தில் பாருங்கள், நம்ம வந்து அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலாக 1.5 இன்ச் அகலத்தில் அதே ஷேப்லேயே நம்ம வந்து குறிச்சிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம வந்து லைனிங் கிளாத் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த பேப்பர் கேன்வாஸுக்கு தகுந்தாற் போல் தேவையான அளவு லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு ஒரு நூல் கேப்பில் அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தைச்சி பாருங்கள், குழப்பமே இல்லாமல் ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் பிட்டு துணி என்கிட்ட இருந்தனால நடுவில் மட்டும் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஜாயிண்ட் போட்டு நம்ம வந்து படிமான தையல் கொடுத்துக்கலாம். ஜாயிண்ட் வரலை அப்படின்னா நம்ம வந்து இந்த அளவே போதுமானது. இப்போ இதோட நூல் பீஸரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த துணியோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய லைனுக்கு மட்டும் பாருங்கள், முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். கீழே வந்து நம்ம தைக்கக்கூடாது, ஓப்பனாகவே விட்டுறணும். இப்போ பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு பிசுறிலே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது மட்டும் அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ மேலே பாருங்கள் ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே மட்டும்தான் நம்ம படிமான தையல் போட போகிறோம். இப்போ இந்த பகுதியே பாருங்கள் லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கண்டிப்பாக மேய்ச்சா இருக்கணும். இப்போ பாருங்கள் மேலே படிமான தையல் போட்டுட்டோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த 2 துணியையுமே சேர்த்து வச்சு இது போல் அந்த 1/2 இன்ச்சு பிசுர்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். துணியை இழுக்காமல் அப்படியே அட்டை போல் வச்சு நம்ம தையல் போடணும். துணியை இழுத்துங்க அப்படின்னா மேல் துணியும் கீழ் துணியும் வேறு வேறு ஷேப்பில் நம்மளுக்கு போயிடும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து வேறு கலர் துணியில் பாருங்கள் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து குறிச்சிக்கலாம். நீளமான துணியில் அகலம் மட்டும் 1.5 இன்ச்சில் இது போல் நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நேர் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியே பாருங்கள் நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து குறுக்க ஒரு மடிப்பு மடிக்கணும். இதோட அகலமே 1/2 இன்ச்சில் இருக்கணும். 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு கிடச்சிடும். இதை குறுக்க மடித்து இது போல் ஓரத்துலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து அந்த சென்ட்ரு பகுதியை பாருங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது போல் மேலே மட்டும் பாருங்கள் நெருக்கமாக வந்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு ஒரு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு அகலத்தில் இது போல் கேப் விட்டுறலாம். மேலே ஒட்டி ஒட்டி தைச்சிட்டு கீழே மட்டும் கேப் வந்து 1.25 இன்ச்சில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். இது போல் பாருங்கள் கயிறு பகுதியை அதோட நீளத்துக்கு தகுந்தாற் போல் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் மேலேயே பாருங்கள் கரெக்டாக வச்சு தைக்கணும். இந்த கயிறு பகுதியை தைக்கும் பொழுது கழுத்தை ஒட்டியே தைக்காமல் ஒரு நூல் கேப் விட்டுட்டு இது போல் நம்ம லைன்னா அந்த லைன் மேலேயே வரிசையாக நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் நம்ம தைச்சிட்டோம். 2வது லைன் தைக்கும் பொழுது பாருங்கள் கிட்டக்க மேலே ஆரம்பிக்கும் பொழுது கிட்டக்கையே வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு அடியில் மட்டும் நம்ம ஒரு 1.25 இன்ச்சு அகலத்தில் இப்படி தச்சிடலாம் பாருங்கள். இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம வந்து தச்சுக்கலாம். நூல் பிசுறு எல்லாமே கையோடையே கட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த நெக்கு பகுதிக்கு பாருங்கள் லேஸ் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். லேஸ் கொடுத்து தைக்கும்பொழுது கரெக்டாக அந்த நெக்கை ஒட்டியே தைக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிசிறு பகுதி தெரியாமல் அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ இந்த லேஸில் நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நம்ம வந்து நெக் பகுதியில் அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இதுக்கு அளவுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நெக்கோட ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச். அந்த 9.5 இன்ச்சு கரெக்டாக வருதான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக 9.5 இன்ச்சு வருது. இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். சென்ட்ரு பகுதியிலேருந்து இந்த சைடு 4.5 இன்ச், அந்த சைடு 4.5 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் பாருங்கள் ஒன் சைடு நம்ம அளந்தோம் அப்படின்னா அதே அளவு இந்த சைடு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அடையாளப்படுத்துறதுக்காக இது போல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நழுவுச்சு அப்படின்னா நம்ம சுற்றியுமே பின் குத்திடுங்க. பின் குத்திட்டு இது போல் ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக நம்ம தச்சுக்கலாம். இப்போ ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் இது போல் கெட்டி தையல் போட்டுட்டு இதோட நூல் பீஸு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கெட்ட பக்கமாக திருப்பி பார்க்கும் பொழுது இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கனால இதை ஓரளவுக்கு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நெக்கோட அவுட்லைனில் நம்ம லேஸ் கொடுத்து தைக்க போகிறோம். இதுக்கு லேஸ் கொடுத்து தைக்கும் பொழுது நெக்கை ஒட்டியே தைக்கக்கூடாது. நெக்கை ஒட்டியே தைச்சோம் அப்படின்னா இந்த ஷேப்பே டோட்டலாகவே மாறி போயிடும். நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்ம நெக் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதிரி மெத்தடில் தைச்சோம் அப்படின்னா நெக்கை ஒட்டியே லேஸ் வைக்கக்கூடாது. நெக்கு பகுதியிலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த லேஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லேஸ் வந்து நார்மல் லேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டிசைனர் லேஸாக இருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு எந்த மாதிரியான லேஸை பயன்படுத்தி வேண்டுமானாலும் தைக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த லேஸுக்கு நம்ம டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனுக்கு நம்ம எவ்வளோ வாங்கலான்னு பார்த்திங்கன்னா எப்படியுமே டிசைனுக்கு மட்டுமே நம்ம வந்து 250 முதல் 400 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கோடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள் நான் கோல்டு கலர் நூல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒவ்வொரு பாசியாக வரிசையாக நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாசி தைச்சதுக்கு அப்புறமா இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம தைச்சிக்கலாம். ஒரு பாசி தைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு இடையில ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுக்கலாம். அடுத்த பாசி தைச்சிட்டா அதுக்கு அடுத்து ஒரு 3/4 இன்ச் இது போல் கேப் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு வர்ற மாதிரி இது போல் வரிசையாக லைனாக நம்ம பாசி வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த டிசைனை கஸ்டமருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ.